ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ப்ரையாரிட்டைசேஷன் ஆஃப் எக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியா தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு இடத்துல நிறைய ரிசோர்ஸ் இருக்குது, இயற்கை வளம் நிறைய இருக்குன்னா அந்த இடத்துல மனுஷங்க போய் ஆக்கிரமிக்காமல் அதை நம்ம இயற்கை சூழல்லையே பாதுகாக்கிறது தான் எக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியா. நேஷ்னல் என்விரான்மெண்ட் பாலிசி 2006 இந்த எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்ஸுங்கிறது ஒரு ஏரியா, அதில் வெள்ளம் மதிக்க முடியாத அளவுக்கு ரிசோர்ஸ் இருக்குது, இயற்கை வளம் இருக்குது. அதை நம்ம தண்ணியாக கவனம் கொடுத்து பாதுகாக்கணும். ஏன்னா அந்த இடத்துக்குன்னு தனியாக ஹிஸ்டாரிக்கல் இல்லாட்டி நேச்சுரல் வேல்யூஸ் இருக்கும், அங்கே நிறைய வைல்ட் லைஃப் இருக்கும், அதில் நிறைய ஸ்பீசிஸ் இன்ட்ராக்ட் ஆகி இருக்கும், ஒன்றோட ஒன்று தொடர்பு கொண்டு இருக்கும். அதனால் அந்த இயற்கை வளத்தை பாதுகாக்கிறதுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் எக்கோ சென்சிட்டிவ் ஜோனுன்ட்டு அதை அறிவிப்பாங்க. அந்த இடத்துல யூனிக் பயோடைவர்சிட்டி இருக்கும். பயோடைவர்சிட்டினா என்ன? ஒரு இடத்துல வாழ்கிற எல்லா உயிரினம் தான் பயோடைவர்சிட்டி. எக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியாவில் நிறைய ஸ்பீசிஸ் இருக்கலாம், இல்லாட்டி என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் இருக்கும். என்டேஞ்சர்னா அழியக்கூடிய ஸ்பீசியஸ், எண்டமிக்னா உள்ளூர் ஸ்பீசிஸ். இந்த ஊரில் மட்டும்தான் இது பார்க்க முடியும்னு இருக்கும்ல, அந்த ஸ்பீசிஸ்லாம் இருக்கிறது தான் எண்டமிக் ஸ்பீசியஸ். ஃபஸ்ட்டு எக்காலஜிக்கல் கனெக்டிவிட்டி. எக்காலஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியா ஹேபிட்டட் காரிடார்ஸ் கொடுக்கும். காரிடார்ஸ்னால் என்ன? பொதுவாக அதை தமிழில் நடைபாதைன்னு சொல்லுவோம். ஒரு அனிமல் ஒரு பெரிய இடத்துல வாழுதுன்னா அந்த இடத்த அழித்து நம்ம ரோடு போடுறோம், அந்த ரோடு வழியாக அந்த அனிமல் கிராஸ் ஆகாது. ஸோ அது கிராஸ் பண்ணுறதுக்கான இடத்த நம்ம கொடுக்கணும். அதுதான் ஹேபிட்டட் காரிடார்ஸ் ஆர் கனெக்டிவிட்டி பிட்வீன் ஃப்ராக்மெண்டட் எக்கோசிஸ்டம். துண்டு துண்டாக பிரிஞ்ச எக்கோசிஸ்டத்துக்கு நம்ம கனெக்ஷன் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு சென்சிட்டிவ் எக்கோசிஸ்டம். எக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியாவில் சென்சிட்டிவ் எக்கோசிஸ்டமும் வரும். கோரல் ரீஃப், மேங்க்ரோவ் அண்ட் வெட்லேண்ட்ஸ் எல்லாம் வரும். இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறனால இதுக்கு நம்ம தனியாக கேர் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு எக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியாவோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, இதில் நம்மளோட என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கலாம், வாட்டரும் நல்லா சுத்தமாயிரும், சாயிலை பாதுகாக்கலாம், நிறைய ட்ரீஸ் இருக்கிறனால கிளைமேட்டும் நல்லா இருக்கும். இந்த எக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியாவோட எக்ஸாம்பிள் என்னெல்லாம்னா வெஸ்டர்ன் காட்ஸ். இது 6 மாநிலத்தை கவர் பண்ணும், இந்தியாவில் இருக்குது. இது ஒரு பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட். ஹாட்ஸ்பாட்னா என்ன? அந்த இடத்துல புரோட்டோசோவாவில் இருந்து மேமல்ஸ் வர நிறையா ஸ்பீசிஸ் இருக்கிறது தான் ஹாட்ஸ்பாட். நெக்ஸ்ட்டு கிரேட் பேரியர் ரீஃப். இது ஆஸ்திரேலியாவில் இருக்குது. இதில் நிறையா கோரல் ரீஃப் இருக்குது. இதில் நம்மளுக்கு எக்காலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸும் இருக்குது, எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸும் இருக்குது. நெக்ஸ்ட்டு அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட். இது சவுத் அமெரிக்காவில் இருக்குது. இது ஒரு பெரிய ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். இதில் அன்பேரலல்டு பயோடைவர்சிட்டி இருக்குது. அன்பேரலல்டுனா கணிக்க முடியாத அளவுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற 10 to 30% ஆஃப் ஸ்பீசிஸ் அங்கே தான் இருக்குது. இதில் நிறையா எக்காலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ். இதில் ஃப்ராஜைல் எக்கோசிஸ்டம் இருக்குது. ஃப்ராஜைல்னால் எளிதில் உடையக்கூடிய சென்சிட்டிவான எக்கோசிஸ்டம் இருக்குது. இந்த இடத்துல யூனிக்கான ஸ்பீசிஸ் இருக்குது. இந்தியாவில் உள்ள எக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியாஸ் ஃபஸ்ட்டு வெஸ்டர்ன் காட்ஸ். கஸ்தூரிராஜன் குழுன்ட்டு ஒரு குழு இருந்திருக்கு. அதில் 10 மெம்பர்ஸ் இருந்திருக்காங்க. இவங்களோட மெயின் குறிக்கோளே நம்ம வெஸ்டர்ன் காட்ஸை பாதுகாக்கிறது தான். அந்த இடத்துல சுரங்கப்பாதை அமைக்கிறது, அந்த மாதிரி ஆக்டிவிட்டியெலாம் தடை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு கோஸ்ட் லைன். தண்ணியும் நலமும் சேர்கிற இடத்த தான் நம்ம கோஸ்ட் லைனுன்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டில் 1076 கிலோமீட்டர் கோஸ்ட் லைன் இருக்குது.
அதில் நிறைய எக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியாஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு த தாஜ் ட்ரப்பேசியம். நம்ம முன்னாடியே பார்த்தோம் எக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியாவில் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸும் வரும்ன்ட்டு. த தாஜ் ட்ரப்பேசியம்ங்கிறது தாஜ்மஹாலை சுற்றி உள்ள ஏரியா. தாஜ்மஹாலை நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல 1-2 ஆக்டிவிட்டியை தடை பண்ணியிருக்காங்க. அது ஒரு எக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியா. நெக்ஸ்ட்டு மகாபலேஸ்வர் பஞ்சகானி. இது ஒரு எக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியா. இது ஒரு மவுண்டெயின் ரீஜன். எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு அதிரனுங்கிறதும் ஒரு ஹில் ஸ்டேஷன். அந்த இடத்துல 2 வீலர் ஓட்டுறதுக்கு அலோவ் கிடையாது. ட்ரெயினில் தான் போயிட்டு வர முடியும். அதுவும் ஒரு எக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியா. நெக்ஸ்ட்டு சுல்தான்பூர் பேஞ்ச் மார்கி. ஹிமாலயஸ் எல்லாம் எக்காலஜிக்கல் ப்ரொடக்டிவ் ஏரியா. ஒரு சில கட்டளைகளை இந்த எக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியா ஃபாலோ பண்ணும். ஃபஸ்ட்டு ரிச் பயோடைவர்சிட்டி. நிறைய அரிய வகை ஸ்பீசிஸ் இருக்கணும், அழியக்கூடிய ஸ்பீசிஸ் இருக்கணும், உள்ளூர் உயிரினங்களும் நிறையா இருக்கணும். அந்த இடத்துல நிறைய ஸ்பீசிஸ் இருக்கணும். இதுக்கான எக்ஸாம்பிள் வெட்லேண்ட்ஸ், கோரல் ரீஃப், மேங்க்ரோவ்ஸ். வெட்லேண்ட்ஸில் தான் நிறைய பேர்ட்ஸ் அண்ட் ஆம்ஃபிபியன்ஸ் எல்லாம் ரீப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ வெட்லேண்டை பாதுகாக்கணும். யூனிக் எக்கோசிஸ்டமாக இருக்கணும். இந்த எக்கோசிஸ்டம் மற்ற எக்கோசிஸ்டத்தை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வித்தியாசமானது. இந்த இடத்துல புரோட்டோசோவால் இருந்து மேமல்ஸ் வர நிறைய ஸ்பீசிஸ் வாழுது. ஸோ இந்த யூனிக் எக்கோசிஸ்டத்தை பாதுகாக்கணும். இதுதான் நிறைய ஸ்பீசிஸ் வாழ்கிறதுக்கு, ப்ரீட் பண்ணுறதுக்கு, மைக்ரேட் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. அந்த மாதிரி இடத்த நம்ம எக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியாவை மாற்றுவோம். நெக்ஸ்ட்டு நேச்சுரல் ரிசோர்ஸஸ். இந்த இடம் மற்ற உயிரினம் வாழ்கிறதுக்கு முக்கியமான இடமா திகழுது. இப்போ மழை பெஞ்சி வாட்டர் எல்லாம் ரிவருக்கு வர்றதுக்கு ஒரு ஸ்லோப் இருக்கும். அந்த ஸ்லோப் இல்லைன்னா வாட்டர் ரிவரை அடையாது. அந்த மாதிரி இடத்த போய் தேடி அதை எக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியாவை அறிவிப்பாங்க. இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய ஃபாரஸ்ட் இருக்குது. அந்த ஃபாரஸ்டால் தான் நிறைய ஊருக்கு மழை பெஞ்சு தண்ணி கிடைக்குதுன்னா அந்த ஃபாரஸ்ட்டை நம்ம எக்காலஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியாவை அறிவிப்பாங்க. ஃப்ரெஜிலிட்டி அண்ட் வர்னபிலிட்டி. ஃப்ரெஜிலிட்டினா எளிதில் உடையக்கூடிய, வர்னபிலிட்டினா ஈஸியாக காயப்படுத்தக்கூடிய. இப்போது டெசர்ட்ஸ் அண்ட் ஸ்னோஸ்க்கெலாம் போகும்போது அது ஹியூமன்ஸை பாதிக்கும். அந்த இடத்தையும் எக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியான்னு அறிவிப்பாங்க. பெரிய வறட்சி, நிலச்சரிவு அந்த மாதிரி இடத்தையும் எக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியான்னு அறிவிப்பாங்க. நெக்ஸ்ட்டு கிளைமேட் ரெகுலேஷன். இப்போ ஒரு இடத்துல பெரிய அளவு காடு இருக்குது. அந்த காடு வழியாக கிளைமேட் ஒழுங்காக செயல்படுது. அந்த ஃபாரஸ்ட் இல்லைன்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த இடத்தையும் எக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியாவை அறிவிப்பாங்க. ப்ரொடெக்டிவ் ஏரியாவை இருக்கிற இடத்த சுற்றி எக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியாவை அறிவிப்பாங்க. நேஷ்னல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுவரியை சுற்றி ஒரு குறிப்பிட்ட அளவு எக்காலஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியான்னு அறிவிப்பாங்க. அந்த இடத்த பாதுகாத்தாதான் அந்த வைல்ட் லைஃப் சாங்சுவரி, நேஷ்னல் பார்க்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்கும். இதில் ஏதாவது ஒன்றுக்கு கீழே கட்டாயமாக ஒரு எக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியா இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் எக்காலஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியா. முன்னாடி பார்த்த எல்லா கட்டளைகளும் இந்த இடத்துல வரும். பயோடைவர்சிட்டி ரிச்னஸ், என்டேஞ்சர்டு ஸ்பீசியஸ், யூனிக் எக்கோசிஸ்டம், ஃப்ராஜிலிட்டி. இது இருந்தாலே அது ஒரு எக்காலஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியான்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு டேட்டா கலெக்ஷன் அண்ட் மேப்பிங். சேட்டலைட்டில் இருந்து எடுக்கப்படுற இமேஜஸ், ஃபீல்டு ஸ்டடி, எக்காலஜிக்கல் சர்வீஸ், குளோபல் பயோடைவர்சிட்டி இன்ஃபர்மேஷன் ஃபெசிலிட்டி, வேர்ல்டு டேட்டா பேஸ் ஆன் ப்ரொடக்டட் ஏரியாஸ். இதில் இருந்தெல்லாம் டேட்டா கலெக்ட் பண்ணி இந்த இடத்த எக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியாவை மாற்றணும். நெக்ஸ்ட்டு ஸ்டேக் ஹோல்டர் என்கேஜ்மெண்ட். இதில் நிறையா பொதுமக்கள், சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறவங்க, பாலிசி மேக்கர்ஸ் எல்லாம் வருவாங்க. அந்த இடத்துல வாழ்கிறவங்களுக்கு தான் அந்த இடத்த பற்றி நல்லா தெரியும். அவங்கக்கிட்ட போய் விசாரித்தா
இந்த இடத்துல நிறைய ரிசோர்ஸ் இருக்கும் அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு அந்த இடம் ஏற்கனவே ஒரு நேஷ்னல் பார்க் இல்லாட்டி வைல்ட் லைஃப் சான்ச்சுரி கீழே இருக்கான்னு பார்க்கணும். அந்த இடத்த எக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியாவை அறிவிக்கிறதுக்கு லோக்கல்கிட்ட ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லை இன்டர்நேஷ்னல் என்விரான்மெண்ட் ரெகுலேஷனில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ப்ரையாரிட்டைசேஷன் ஆஃப் எக்காலஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியா. ப்ரையாரிட்டைசேஷன்னா முன்னுரிமை. ஃபஸ்ட்டு சென்சிட்டிவிட்டி ஸ்கோர்ஸ். இதில் ஒரு ஸ்கோரிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு சில கட்டளைகளுக்குள்ளே வரும். இந்த இடத்துல இவ்வளோ ஸ்பீசியஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்கோர். எக்கோசிஸ்டம் சர்வீஸ். இந்த இடம் நிறைய மழை பெய்கிறதுக்கு உதவுது. இந்த இடம் நீர் வடிஞ்சு ஆற்றுல கலக்கிறதுக்கான ஒரு இடம். இந்த இடத்துல நிறைய ஸ்பீசியஸ் இருக்குது. இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம் அந்த மாதிரி இருக்குள்ள அந்த மாதிரி இடத்துக்கு ஒவ்வொரு ஸ்கோர் போட்டு இந்த இடம் எக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியாவை இருக்கிறதுக்கு தகுதி வாய்ந்ததுன்னு நிரூபிப்போம். நம்ம எக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியாவை அறிவிக்கிற இடத்துல எந்தெந்த பிரச்சனைலாம் இருக்குது, அது எப்படிலாம் அழியுதுங்கிறத கண்டுபிடிப்போம். ஹியூமன்ஸால் நடக்கிற அழிவுகள் எவ்வளவு, டீஃபாரஸ்டேஷன், மைனிங், அர்பனைசேஷனில் இருந்து வர்ற அழிவு எவ்வளவுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு கிளைமேட் சேஞ்சால் அந்த இடத்துக்கு வர்ற பாதிப்பை பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த இடத்த நம்ம எக்காலஜிக்கல் சைட்டாக மாற்றும்போது அதனால் நம்மளுக்கு வர்ற இம்பார்ட்டன்ஸை பற்றி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு அதனால் வர்ற தடைகளை பற்றி பார்க்கணும். யூஸ் மல்டி க்ரைட்டீரியா டிசிஷன் அனலைசிஸ். நம்ம ஏற்கனவே பயோடைவர்சிட்டி ரிச்னஸ் அதை பற்றிலாம் பார்த்தோம்ல, அந்த க்ரைட்டீரியா கீழே எவ்வளோ வருதுங்கிறத பார்த்து முடிவு பண்ணணும். நெக்ஸ்ட்டு காஸ்ட் பேஸ்ட் அனலைசிஸ். அது பாதுகாக்கிறனால நம்மளுக்கு வர்ற யூஸும் அதோட பெனிஃபிட்டால் வர்ற யூஸும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போது ஒரு இடத்துல மைனிங் பண்ணி அந்த இடத்துல உள்ள ரிசோர்ஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு பதிலாக எக்கோ டூரிசம் கொண்டு வந்து அது வழியாக இன்கம் கொண்டு வரணும். நம்ம ஏரியாஸை ஹை, மீடியம், லோ ப்ரையாரிட்டி ஜோன்ஸுன்னு பிரித்து அந்த இது நேஷ்னல் பயோடைவர்சிட்டி ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஆக்ஷன் பிளானுக்கு கீழே வருதான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எக்காலஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியா. ஃபஸ்ட்டு நம்ம ரேர் அண்ட் என்டேஞ்சர் ஸ்பீசியஸ்க்கு வாழ்கிறதுக்கு இடம் கொடுத்து அதை நம்ம பாதுகாக்கிறோம். நெக்ஸ்ட்டு எக்காலஜிக்கல் சர்வீசஸ். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பீசியஸ்க்கும் இன்னொரு ஸ்பீசியஸ்க்கும் இடையில உள்ள இன்ட்ராக்ஷனை பாதுகாக்குது. இந்த எக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியாவில் அப்படியே நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம். அதனால் ஹியூமன்ஸுக்கு ஃப்ரெஷ் ஆக்சிஜன் அந்த மாதிரி நிறையா பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு கிளைமேட் சேஞ்ச் மைட்டேஷன். மைட்டேஷன்னா ஏதாவது ஒரு பாதிப்பை குறைக்கிறது. எக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியா கிளைமேட் சேஞ்சை குறைக்கிது. எப்படின்னா அந்த இடத்துல க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வெளியேறாது. அந்த இடத்துல ஃபுல்லாக நேச்சர் மட்டும்தான் இருக்கும். ஹியூமன் ஆக்டிவிட்டி அங்கே நடக்காது. ஸோ கிளைமேட் சேஞ்ச் ஆகாமல் பாதுகாக்குது. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா நிலையான வளர்ச்சி. அந்த இடத்துல எக்கோ டூரிசம். இயற்கையான சூழலில் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாமல் டூரிஸ்ட் விசிட் பண்ணுறது தான் எக்கோ டூரிசம். டூரிஸ்ட் வரனால அங்கே உள்ள லோக்கல் பீப்புளுக்கு வியாபாரம் நடந்து அதனால் அவங்களோட வாழ்க்கை திறன் இம்ப்ரூவ் ஆகும். இந்த என்விரான்மெண்ட் சென்சிட்டிவ் ஏரியாவோட இம்பார்ட்டன்ஸ் என்னலான்னா நம்ம டெவலப்மெண்ட்டு நிறைய பில்டிங்ஸ் கட்டுறோம்ல, அந்த ஆக்டிவிட்டி அங்கே நடக்காது. அதே மாதிரி இன்செக்ட் கன்சர்வேஷன். ஒரு அனிமலை அது இருக்கிற இடத்துல போய் நம்ம பாதுகாப்போம். நெக்ஸ்ட்டு ஹியூமன்ஸால் நடக்கிற டீஃபாரஸ்டேஷன்லாம் அங்கே நடக்காது. மேன் அண்ட் அனிமல் கான்ஃப்ளிக்ட். அங்கே ஹண்டிங் அந்த மாதிரி எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் நடக்காது. ரொம்ப சென்சிட்டிவான எக்கோசிஸ்டத்தெல்லாம் பாதுகாத்துடலாம். அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.